ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. பூரா அடியாட்கள் முன்னாடி படையில் உட்காந்துருக்காங்க. எப்படி வீரபுத்திரன், கருப்பேன், மாடன், மாயாண்டி, கருப்பேன், சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்காரன், சின்ன தம்பி எல்லாம் அடையக்கே உட்காந்துருக்காங்க. பரவாயில்லையாப்பா. ஓம் சக்தி, ஓம் நம சிவாய நமக. கால் சத்தியம். சூரியன் கணக்கு போடுதான்ப்பா. பவர் மானிட அவனா வச்ச பவர். எல்லாம் ஜாதி ஜாதியாக வச்சவன் போகிற இவங்க தானே அடிக்கணும். ஏன் ஜாதி ஜாதியாக இவங்களை இவனுங்களை தானே வச்சு கும்பிடுதான். என்னப்பா சூரியன் இவனுங்களை தானேப்பா வச்சு கும்பிடுதான். ஜாதி ஜாதியாக வச்சு கும்பிட்டான். இப்போ சிவப்பு ஆடை கொடுத்து வெளியே பத்துத ஓடு. ஜாதி ஜாதியாக வச்சு ஆடுதான், ஜாதி ஜாதியாக கொடியை தூக்கி ஆடுதான். பூரா கொன்றணும் அப்படிங்கிற கணக்கு நீ கொடுக்க படைகளுக்கு. இவனுங்களை தானே கும்பிடுதான். கொற்று, பிராந்தி, பொங்கல், தேங்காய், வாழைப்பழத்தை உடச்சி நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். சரிதானப்பா? என்னப்பா எல்லா சுடுகாட்டு எரிப்பு, காவல்துறை, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு காவல்துறை பவரை எனக்கு முன்னாடி சுடுகாடு எரிப்பு நானே எரித்து முடிச்சிட்டேன்ப்பா. ஐயமார் பேக மந்திரத்தை ஓதான்ல, காலையில் விடிவு டைமில் உட்காந்து ஓகேன்னு ஓதான்ல, அவனுடைய பூநூலோட சேர்த்து நாக்க வாய சுடுகாட்டு எரிப்பு எரிச்சிட்டேன். குடல் வெந்து போகும். இனிமேல் வாய்ச்சானா குடும்பம் நார் நாராக போய் திருவோடு எடுக்கிற நிலைமைக்கு போய்விடும். சரிதானப்பா? திருவோடு எடுக்க ஐயமார் பேக போயிடுவான் குடும்பம். இல்லை, தக்க தண்டனை கடவுள் கொடுக்கான். ஈஸ்வரன் பரமசிவன். புரிஞ்சுக்கோ. சூரியன் கணக்கு இடுதேன். அடுத்து கொடி கருப்பு, சிவப்பு, வெள்ளை. அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எழுதி வச்சுருக்கான். எல்லா கட்சிக்காரன் கொடியை தூக்கி எழுதி வச்சு நாசம் பண்ணுதான். இப்போ அந்த ஏட்டில் உள்ள கணக்கு இந்த 3 சட்டத்தில் இது ஒரு தண்டனை தானப்பா. எப்படிப்பா? அந்த கல் சூடு வைக்கிறது, சப்பாத்தி கல், தோசைக்கல் தானே சப்பாத்தி கல்லுன்னா அதர் ஸ்டேட்டு பூரா ஹிந்தி பேசுகிறவனுக்கு புரியும். சப்பாத்தி கல் ஐயா சூடு வைக்காரு, சூடு போடுதாருன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஹிந்தி பேசுகிறவன், உறுதி பேசுகிறவன். தமிழ்நாட்டுக்கார பேருக்கு தோசைக்கல், ஆம்லேட்டு கல்லுன்னா தான் தெரியும். புரியுதா? அந்த கல் பெரிய கல்லாக வண்டி 4 வீலர் சக்கரத்தில் பெரிய கல். சரியா? இராணுவ வீரர் கையில் கொடுத்துறப்பா. இறக்கிய ஒவ்வொரு மாவட்ட சிட்டி வரையில் அப்படியே தூக்கி தூக்கி வச்சு சூடு அப்படியே எப்பா வெந்துவோம்லப்பா. கறி அவனுடைய சதுரம் குண்டி உட்கார வச்சு தானப்பா உட்கார்ந்தானப்பா நாற்காலி சேரில் பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அப்போ எலும்பு வரைக்கும் வெந்துவோம். என்னப்பா? சரிதானே? அப்போ ரண வழி எடுத்து தான் விடுவேன். அப்படி தானே கணக்கு? அப்போ 8 7 கணக்கு, 8 7 ஓலைச்சோடு கணக்கு. சரிதானப்பா? இது நீதிமன்றத்தில் புரிஞ்சு ஆகணும். கோர்ட் சார் நடத்துதில்லப்பா, நடத்தாதப்பா, சூடு கண்ட. இதுதான் ஒரே பாயிண்ட்டு தான் சூடு. தூக்கி தூக்கி எறிவான் வச்சு 2 நிமிடம். ஒவ்வொரு தண்டனைக்கு ஒவ்வொரு தப்பு செஞ்சதுக்கு தண்டனை. 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம், 13 நிமிடம் வரைக்கும் வரும். இப்போ டெல்லியில் பிரதமர் மோடிக்கு 7 நிமிஷம் போட்டிருக்கு. அப்போ அடுத்தாப்பில் நிதியமைச்சருக்கு 5 நிமிடம் போட்டிருக்கு. குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, ஆளுநர் எல்லா பேர்களுக்கும் 5 நிமிடம். சரியா? சூடு வச்சு விடமாட்டார். உட்காந்து சும்மா கணக்கு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நீ நினச்சியாடா? ஈஸ்வரன் என் ஃப்ரெண்டு விளையாடுதான் நினச்சியா? மீசை திருக்கி உட்காந்துருக்கான் பூமியில். தக்க தண்டனை. எந்த கொம்பனும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டான். நான் தாண்டா கொடுப்பேன். கடவுள் தான், நான் கடவுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன். தப்பு செய்கிற மானிட பிறவிக்கு இந்த தண்டனை, தக்க தண்டனை. புரியா? அதான் சூடு. அதான் மோடி பயலுக்கு, டெல்லி பிரதமர் மோடி பயலுக்கு 7 நிமிடம், 7 செம்மும் சேட்டை செஞ்சுருக்கான். இவங்களுக்கு 5 நிமிடம். மந்திரி இராணுவ படைக்கு உள்ள கணக்கு மந்திரி காவல்துறைக்கு வச்சு ஆட்டுதானா மந்திரி, ஒரே மந்திரி வழுக்க மண்டை. அவனுக்கு 13 நிமிடம். எலும்பு வரைக்கும் வந்து போவோம். உட்காரணும்ல, சப்புன்னு உட்கார்றா. காலை கையை கெட்டி தான் உட்கார வைப்பாங்க. சரியா? இல்லைன்னா காலை கை துள்ளிக்கிட்டு போயிடுவான். மானிட பிறவி ஆணும் பெண்ணும். கால் சத்தியம்.